விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் அந்நிய நாட்டுடன் நடந்த போரில் வெற்றி பெற்றதற்காக அமைச்சர்கள், தளபதிகள் மற்றும் போரில் உதவிய அண்டை தேசத்து மன்னர்கள் அனைவருக்கும் அரண்மனையில் விருந்து அளித்தார். விருந்தில் பல வகையான உணவுகள் பரிமாறப்பட்டன. அரசே, விருந்து மிக சிறப்பாக இருந்தது. உணவுகள் அனைத்தும் சுவையாக இருந்தன. ஆமாம் அரசே, ஆனாலும் ஒரு சிறுகுறை அரசே, மீன் உணவுகள் ஏதும் பரிமாறப்படவில்லை. இத்தகைய பிரம்மாண்டமான விருந்தில் மீன் உணவுகள் இல்லாதது ஆச்சரியமாக உள்ளது. ஓ, ஏன் மீன் உணவுகள் இல்லை? அரண்மனை உள்விவகார அமைச்சரை இங்கே அழையுங்கள். அரசே, என்ன நடந்தது? விருந்தில் மீன் உணவுகள் பரிமாறப்படவில்லை. ஏன்? இது யார் பொறுப்பு? அரசே, அரண்மனை குளத்தில் பெரிய மீன்கள் ஏதும் இல்லை. அதனால்தான் விருந்தில் மீன் உணவுகள் பரிமாறப்படவில்லை. அவ்வளவு பெரிய அரண்மனை குளத்தில் அரண்மனை விருந்திற்கு மீன்கள் இல்லையா? அரண்மனை குளத்தை பார்த்துக் கொள்ளும் மீனவனை அழையுங்கள். அரண்மனை குளத்தை பார்த்துக் கொள்ளும் மீனவன் மன்னர் முன்னால் வர வழைக்கப்பட்டான். அரண்மனை விருந்திற்கு தேவையான மீன்கள் அரண்மனை குளத்தில் இல்லையா? ஆமரசே, நீ என்ன சொல்கிறாய்? நமது அரண்மனையில் கடைசியாக இதுபோன்று பெரிய விருந்து நடந்து ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகிறது. அப்படி இருக்க அரண்மனை விருந்துக்கு தேவையான மீன்கள் இல்லை என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லையே. அரசர் கேட்டதற்கு மீனவன் பதில் சொல்ல வாய் திறப்பதற்குள் அமைச்சர் முந்திக் கொண்டு பதில் சொன்னார். மன்னா, அதிக வெயில் காரணமாக மீன்கள் குளத்தில் செத்து மிதந்துவிட்டன மன்னா. அப்படியா? அப்படியென்றால் துர்நாற்றம் ஏதும் வரவில்லையே. அப்படிதான் மன்னா, இவன் சொன்னா. அதை நான் நம்பிவிட்டேன். நீங்கள் கூறுவது போன்று நானும் எந்த துர்நாற்றமும் உணரவில்லை மன்னா. இவன்தான் மீன்களை பிடித்து வெளி சந்தைக்கு விற்றிருப்பான். அதனால்தான் அரண்மனை விருந்துக்கு மீன் கிடைக்கவில்லை மன்னா. உடனடியாக இந்த ஏமாற்றுக்காரனை பிடித்து சிறையில் அடைக்க உத்தரவிடுங்கள். தற்போது நீங்கள் இன்முகத்துடன் விருந்தில் கலந்து கொள்ளுங்கள். அண்டை தேசத்திலிருந்து ஆன்றோர் சான்றோர் எல்லாம் வந்துள்ளார்கள். அதை கவனியுங்கள் மன்னா. அப்புறமாக இந்த அயோக்கியனை பார்த்துக் கொள்ளலாம். அமைச்சர் சொல்வது சரிதான். இவனை சிறையில் அடையுங்கள். மன்னா, இல்லை மன்னா, நான் எந்த தவறும் செய்யவே. மீனவனை பேசவிடாமல் அமைச்சர் குறுக்கிட்டார். வாயை மூடு. எந்த திருடன் தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டுள்ளான்? காவலர்களே, மன்னர் உத்தரவு இட்ட பின்பும் ஏன் காத்துக்கொண்டு உள்ளீர்கள்? இழுத்துச் சென்று இவனை சிறையில் அடையுங்கள். காவலர்கள் மீனவனை இழுத்து சென்று சிறையில் அடைத்தார்கள். அந்த நிகழ்வுகள் அனைத்தும் தெனாலிராமன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அந்த மீனவர் தவறு செய்வார் என்பது போல் தோன்றவில்லை. ஆனால் அரசரிடம் நேரடியாக பேசவும் முடியவில்லை. அரசர் விருந்தில் பரபரப்பாக இருந்தார். அன்று இரவு தெனாலிராமன் தனியாக சிறைக்கு சென்று மீனவனை சந்தித்தார். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி. மீன் சந்தை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மீனு வாங்கலையா? மீனு. அங்கே புதிதாக ஒரு வயதான ஆணும் அவருக்கு துணையாக ஒரு இளைஞனும் சேர்ந்து மீன் கடை வைத்து இருந்தார்கள். இன்றைக்குத்தான் புதிதாக அந்த கடை அங்கு இருந்தது. இது எல்லாம் அரண்மனை குளத்தில் வளர்க்கப்படும் மீன்கள். ராணியார் உண்ணும் மீன்கள். விலை ஒரு மீன் 10 வராகன் மட்டுமே. ஒரு மீன் 10 வராகனா? மீனுக்கு மான் விலை சொல்கிறையே. மான் கூட வாங்கிவிடலாம். ஐயா, இந்த மீன் வாங்க முடியுமா? எங்கு சென்றாலும் கிடைக்காது. அப்படியா? ஆமாம். ராணியாரை பார்த்து இருக்கிறாயா? அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டு இருக்கிறேன். பூலோகத்து ரம்பை போல இருப்பார்களாமே. ஆமாம். எப்படி அவ்வாறு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய்? அரச குடும்பத்தினருக்கு என்று சிறப்பாக வளர்க்கப்படும் இந்த மீன்களை உண்டுதான். அதெல்லாம் சரி, இது அரண்மனை மீன்தான் என்று நான் எப்படி நம்புவது? இதோ பார்த்தாயா அரச முத்திரை. இதற்கு மேலும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இடத்தை காலி பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரம்தான் இந்த விலை. அடுத்து ஒரு மீன் 20 வராகன் ஆகிவிடும். மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கே மீன் வாங்கி சென்றனர். அப்போது 2 முரட்டு ஆசாமிகள் அங்கே வந்தனர். உனக்கு எங்கிருந்து இந்த மீன் கிடைக்கும்? பொய் சொல்லாதே. அரண்மனை மீன் வேறு எங்கேயும் விற்பதற்கான அனுமதி யாருக்கும் கிடைக்காது. இந்த தேசம் முழுவதும் விற்பதற்கான உரிமம் நாங்கள் பெற்றுள்ளோம். அப்படியா? அப்படியென்றால் உங்களது உரிமம் ஆவணத்தை காண்பியுங்கள். உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அதை உன்னிடம் காண்பிக்க வேண்டிய அவசியமில்லை. எங்களுக்கு அமைச்சரே உரிமம் கொடுத்துள்ளார். உங்களுக்கு உரிமம் கொடுத்துள்ள அதே அமைச்சர்தான் எனக்கும் கொடுத்துள்ளார். அந்த வயதான மீன் கடைக்காரர் அவர்களிடம் பதிலுக்கு பதில் பேச அவர்கள் இருவரும் கடுப்பாகி போனார்கள்.
நாங்கள் இப்போது போகிறோம். இன்னும் அரை நாழிகையில் கடையை காலி பண்ணவில்லை என்றால் நாங்கள் யார் என்பதை அப்போது தெரிந்து கொள்வாய். எச்சரித்துவிட்டு சென்றார்கள். சற்று நேரத்தில் அரண்மனை உள்விவகார அமைச்சர் அதே 2 முரட்டு ஆண்களுடன் அங்கே வந்தார். நீங்கள் யார்? உங்களுக்கு எப்படி அரண்மனை குளத்தில் உள்ள மீன்கள் கிடைத்தது? நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளீர்களே, உங்களது அனுமதி ஆவணத்தை காண்பியுங்கள். ஐயா, நீங்கள்தானே அனுமதி கொடுத்தீர்கள். இப்போது நீங்களே அனுமதி ஆவணம் கேட்டால் நான் எங்கு செல்வது? வயதான கடைக்காரர் அப்படி சொன்னதும் அமைச்சரை அழைத்து வந்த முரட்டு நபர் கோபமாக அமைச்சரிடம் கத்தினான். அமைச்சரே, எங்களிடம் நீங்களே பணம் பெற்றீர்கள். இப்போது இவர்களிடம் மீண்டும் பணம் பெற்று அனுமதி கொடுத்துள்ளீர்கள். நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். புரியாமல் பேசாதே. நான் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இவர்கள் ஏதோ ஏமாற்று பேர் வழிகளாக தெரிகிறார்கள். மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், இல்லை என்றால் சிறை செல்ல வேண்டியது இருக்கும். அமைச்சரே, கோபம் வேண்டாம். இந்தாருங்கள் நீங்கள் தந்த முத்திரை. ஏதோ என்னிடம் கோபப்பட்டாயே, நான் ஏமாற்றிவிட்டேன் என்று. இது என்னுடைய முத்திரையே இல்லை. ஆனால் இந்த முத்திரை மன்னர் உடையதாயிற்றே, இது எப்படி உனக்கு? அப்போது அந்த இளைஞன் அமைச்சர் முன்பாக வந்து, இதோ இப்படிதான் அமைச்சரே என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய வேடத்தை கலைத்தான். அதோடு வயதான கடைக்காரரும் வேடத்தை கலைத்தார். இளைஞன் வேடத்தில் மன்னரும் முதியவர் வேடத்தில் தெனாலிராமனும் இருப்பதைக் கண்டதும் அமைச்சர் ஆடிப்போனார். அமைச்சரும் அவரது கூட்டாளிகளும் சிறையில் அடைக்கப்பட்டனர். அப்பாவி மீனவர் விடுவிக்கப்பட்டார். தெனாலி, உனக்கு எப்படி தெரிந்தது அமைச்சர்தான் தவறு செய்திருப்பார் என்று? அரசே, அரசவையில் மீனவரை நீங்கள் விசாரிக்கவே இல்லை. ஆனால் அந்த அமைச்சர் மட்டும் அவரை இடையில் முந்தி குற்றம் சுமத்தினார். அதிலேயே எனக்கு சந்தேகம் வந்தது. அன்று இரவு மீனவனை சந்தித்து உண்மை தெரிந்து கொண்டேன். பின்னர் உங்களை சந்தித்து திட்டம் போட்டோம். இன்று நீதியும் வென்றது. ஒரு அப்பாவி மீட்கப்பட்டார். தெனாலிராமன் நியாயத்தை காக்க ஒரு வீரனாக மாறினார். மன்னரும் சிந்தித்து செயல்பட்டதனால் உண்மை வெற்றி பெற்றது.